செகண்ட் லீக் மேட்ச் யாருக்கு பார்த்தீங்கன்னா டிஎஸ்கே வர்சஸ் ஆர்கே பிரதர்ஸ் பார்த்தீங்கன்னா செங்கம், டிஎஸ்கே பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர். ஸோ கண்டிப்பாக இந்த பட்டெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு மதியம் 6 ஓவர், ஃபஸ்ட்டு 2 ஓவர் காமன் பவர் பிளே, 5 bowler யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரைக்கில் ஆனந்த் இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் பார்த்திபன். ஃபஸ்ட் ஓவராக போட பவுலிங்கில் நபி வந்திருக்காரு. இந்த பட்டம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நபி 2 ஆனந்த். ஃபர்ஸ்ட் பால் இன்சைட் அவுட்டு, கவஸ்க்கு மேலே ஒரு குவாலிட்டியான ஷாட்டு, ஸ்டார்ட்ஸ் வித் பவுண்ட்ரி. நல்ல ஷாட்டு, ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக கொடுக்கும், கான்ஃபிடன்ஸாக கொடுக்கும். ஐயோ தாராமான டேக்கானுங்க, ஒரு சீனியர் பிளேயர் கேப்டன். கேட்சுங்க. ஸோ ஆனந்த் 2 ஆனந்த் ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க செகண்ட் பாலில் ஆர்கே பிரதர்ஸ். நல்லா கேட்சுங்க. முதல் பந்தை பவுண்டரி. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன், தேர்ட் ஒன் வைடாக போட்டிருக்காரு. தேர்ட் ஒன் ரீக் அவங்களோட வைடு வாந்த பக்கமாக ஆடி இருக்காரு. நல்ல ஷாட்டு, ஃபைன் லெக்கில் ஃபீல்டரே இல்லை, பவர் பிளே, அதன் காரணமாக பவுண்ட்ரி. 5 ஓவர் 2வது பவுண்ட்ரி. ஃபோர்த் ஒன் ஆஃப் கட்டுறக்கு வலிச்சு விட்டுருக்க ஸ்கொயர் லெக்கில் தனியாக போயிருக்கு. ஸோ சின்ன ஃபம்பிள் அங்கே புஷ் பண்ணிட்டாங்க. நல்லா ரன்னிங் 2 runs. லாஸ்ட் 2 more. லிஃப்ட் தான் பண்ணி விட்டுருக்காருங்க, டிஸ்டன்ஸ் போகல. நல்ல டேக் தெளிவாக எடுத்திருக்காங்க, சர்க்கிளே தாண்டலங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே முக்கியமான 2 விக்கெட் லூஸ் பண்ணி போகிறாங்க ஆர்கே பிரதர்ஸ். நல்ல ஸ்டார்ட், 2 பவுண்டரி போனாலுமே நல்ல கம்பேக், 2 விக்கெட் எடுத்திருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் கோவிந்த் வந்திருக்காரு. லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஓவரில் ஷாட்டுங்க, கவஸ் ஓவர் பண்ணி விட்டுருக்காரு. விக்கெட்டுக்கு அப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காரு. பவுண்டரி எல்லா பேட்ஸ்மேன் பவுண்டரி பேஸ் பண்ணி போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் 2 விக்கெட் போனாலுமே ஸ்கோர் 15 ரன் வந்திருக்கு. நல்ல ஸ்கோர், ஒரு நல்ல ஸ்டார்ட் டிஎஸ்கே கிட்ட இருந்து. நியூ பவுலர் பவுலிங் இல்லை. ஃபர்ஸ்ட் பால் நல்லா புல் ஷாட், பேர் நல்லாவே கண்டிருங்க. ஐயோ ரொம்ப லாங்கா போயிருக்குங்க. பீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக் 6 மாதிரி இருக்காருங்க பார்த்திபன். போன ஓவரில் ஸ்ட்ரைக்கே வரல, இந்த ஃபர்ஸ்ட் பால் ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. நல்ல ஷாட். தபு பவுலிங் இல்லை. செகண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால் 6 மாதிரி இருக்காரு. ஷாட் இந்த மாதிரி சரியான மீட் இல்லை, ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் நல்ல கட் ஷாட், நல்ல பிளேஸ்மெண்ட், கவர்ஸை கரெக்டாக பிளேஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி கோவிந்தோட பேட்லேருந்து 2வது பவுண்டரி. போன ஓவர் கடைசி பால் பவுண்டரி, இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி. ஷாட் இந்த மாதிரி மிட் ஆஃப் தலைக்கு மேலே கிளியர் ஆகலைங்க. ஐயோ கேட்சை விட்டுருக்காரு. 2 பவுண்டரி அடிச்சா பேட்ஸ்மேன் கேட்சை விட்டுருக்காங்க. பவுண்டரியும் போயிருக்குங்க. பேக் டு பேக் பவுண்டரி கோவிந்தோட பேட்லேருந்து. லக்கி பவுண்டரி தான் சொல்லணும். ஒரு வாடியா இருக்கார், பேட் நிற்கிறது, தட்டி எடுத்துட்டாரு. நல்ல டேக்கன் ஜாக்கெட்டாக இருந்து. ஸோ 2 பவுண்டரிக்கு அவர் 3 பவுண்டரி ஒரு விக்கெட் யூஸ் பண்ணுறாரு கோவிந்த். நல்ல கம்பேக் பவுண்டரி. பேட்ஸ்மேன் முத்து வந்திருக்காரு. முத்து என்கிற பாபரசம். லாஸ்ட் 2 இருந்த ஓவரில் ஒரு வாடியா இருக்கார், தட்டி விட்டுருக்காரு. ஃபீல்டர் கைக்கா போயிருக்கு. ரன்னுக்கான சான்ஸ் இல்லை. ஒரு டாட் பால். சந்தோஷம் வந்திருக்காரு பவுலிங் இல்லை. ஃபர்ஸ்ட் பால் அவுட் சைட் ஏஜ், நல்ல ஸ்டாப் ஸ்லிப்பில், ரன்னுக்கான சான்ஸ் இல்லை. ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் நல்லா ஷாட்டுங்க, கவர்ஸ்ல வாரி விட்டுருக்காரு. ஃபீல்டரே இல்ல, 1 பவுன்ஸ்ல பவுண்டரி. பார்த்திபனோட பேட்ல இருந்து 2வது பவுண்டரி. நல்ல டைம் இருந்துச்சு பால்ல, பாதி தட்டி விட்டுருக்காருங்க. 1 பவுன்ஸ்ல பவுண்டரி, பேக் டு பேக் பவுண்டரி பார்த்திபனோட பேட்ல இருந்து. தேர்ட் ஒன் நல்லா புல் ஷாட், இந்த மாதிரி ஸ்கொயர் லெக்ல போயிருக்கு. 2 பவுண்டரிக்கு அப்புறம் ஒரு 6 கொண்டு வந்திருக்காரு. எக்ஸ்பென்சரை மாத்திருக்காருங்க பார்த்திபன். மோர் சுவிட்சித்தியான தேடல், நல்ல கம்பேக். லாஸ்ட் ஒன் இந்த ஓவர்ல நல்ல ஃபிளிக்கு. 1 more 6 பார்க்கலாம் ஸ்கொயர் லெக்ல. 1 பவுன்ஸ்ல பவுண்டரி போயிருக்கு. இந்த ஓவர்ல மட்டும் 3 பவுண்டரி ஒரு 6 பார்த்திபன். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 47 ரன் வந்திருக்கு. போன ஓவரில் மட்டும் 3 பவுண்டரி ஒரு 6. பவுலிங்ல நபி வந்திருக்காரு. இந்த ஓவரில் கம்பேக் கொடுக்கணுன்ற இன்டென்ட் வந்திருப்பாரு. ஷாட்டு கவஸ்க்கு மேலே டீப்ல ஃபீல்டர் இருக்காரு. நல்ல ஸ்டாப், ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் பார்த்தி ஸ்ட்ரைக்ல ஒரு லோ ஃபுல் டாஸ் பால் தட்டி விட்டுருக்காரு. மிட் விக்கெட்டில் கால் ஃபார் 2 நினைக்கிறேன். இல்லை சிங்கிள் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஃபோர்த் ஒன் ஷாட், ஒரு யார்கர், ஒரு சிங்கிள் அகைன். லாஸ்ட் 2 more இந்த ஓவரில் அதில் ஒரு 1 more யார்கர். நல்லா ஸ்டாப் போட்டுட்டா இருந்து டாட் பால் அகைன். லாஸ்ட் 1 more டெலிவரி சிறப்பாக போட்டிருக்காரு நபி. ஷாட் பேசிட்டு பெரிய ஷாட்டுங்க, ஹைட்டு போயிருக்கு, டிஸ்டன்ஸும் போயிருக்கு. கடைசி பால் 6 மாதிரி இருக்காரு பார்த்திபன். ஒரு நல்ல பேட்டிங், 6 பால் நல்லா உரைந்திருக்கும் நபிகிட்ட இருந்து. கடைசி பால் ஸ்லாட்ல போட்டாரு. ஒரு ஸ்கோர் 57 ரன் வந்திருக்கு. நியூ பவுலர் பவுலிங் இல்லை. ஸோ அப்போ ஒரு கடைசி பால் 6 பால் நல்லா உரைந்திருக்கும்.
லெக் கட்டார் ஃப்ளாட்டாக போயிருக்கு. கவர்ஸ் திசையில பார்க்கலாங்க என்னன்ட்டு. நல்ல ஸ்டாப் டீப். ஒரு சிறப்பான ஃபீல்டிங் சிங்கிள் சூர்யா கிட்ட. மட்டும் ஸ்கோர் 57. நல்ல ஸ்கோருங்க. ஓவருக்கு 15 ரன்ல வந்திருக்காங்க இப்போ வரைக்கும். ஐந்தபுரை நல்லாவே தட்டி விட்டுருக்காரு. ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரிங்க. மீண்டும் எஸ் 12 பால் ஃபேஸ் பண்ணி 36 ரன் ஆடிருக்காரு. நல்லா பேட்டிங். எல்லா பாலுமே பவுண்டரி 6 தான். தேர்ட் ஒன் ஃபுல்லா ஷஃபிளா இருக்கு. ஒரு வைடா போட்டுருக்காருங்க. தேர்ட் ஒன் ரீ. சரி நான் மீட்டெல்லாம் தர தான் போயிருக்கு ஸ்பெலக்கில். ஒரு சிங்கிள். ஃபோர்த் ஒன் ஷாட் வலுவா போட்டுருக்கு. பேட்ல ஃப்ளைட்டா போட்டாரு. கரெக்டா பிக் பண்ணிருக்காரு. கண்டிப்பா இது 6 பா. ஃபர்ஸ்ட் 6 பெரிய 6. முத்தோட பேட்ல இருந்து ஸ்டெப் டவுன்ல ஃபுல் டாஸ் கன்வெர்ட் பண்ணிருக்காரு. மிட் விக்கெட்ல போயிருக்கு 1 பவுன்ஸ்ல. விக்கெட் திசையில ஒரு சிங்கிள் மட்டும். லாஸ்ட் ஒன் பட் தான் வைட் நினைக்கிறேன். பாடி டாக் லெக் பைஸ் கடைசி பால் போட்டுருக்காரு. ஒரு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 71 ரன் வந்திருக்கு. நல்ல ஸ்கோருங்க. லாஸ்ட் ஒன் ஃபைனல் ஓவர் கடைசி முக்கியமான 6 பந்து சூர்யா வந்திருக்காரு பவுலிங். ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் ஹைட் போயிருக்கு நினைக்கிறேன். டிஸ்டன்ஸ் போகல. பார்க்கலாம் ஃபீல்டர்ஸ் வந்திருக்காரு. நல்ல டேக் அண்ட் டீப்ல தெளிவா எடுத்துருக்காரு. நல்ல டேக் அங்க முக்கியமான போட்டிகள் யூஸ் பண்றாங்க. பேட்ஸ்மேன் ஆகாஷ் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல. நல்ல ஃபிளிக் ஃபைன் லெக்ல ஃபீல்டர் இல்ல. 1 பவுன்ஸ்ல ஃபிளாட்டாவே கிளியர் ஆயிருக்குங்க. ஃபர்ஸ்ட் பால் 6 மாத்திருக்காரு. தேர்ட் ஒன் கின் ஷஃபிளா இருக்கார். மூவ் ஆன இடத்துக்கு போட்டுருக்காருங்க. வைட் டெலிவரி காம்படிஷன். போன பால் டிஸ்கஸ் பண்ணி வைட் தான் கொடுத்துருக்காங்க. ஷார்ட்டுங்க. ஸ்லாட்ல இருந்த பந்து தெளிவா பனிஷ் பண்ணிட்டாரு. ஓய்யோ ஒரு நல்ல ஸ்டாப் டீப்ல கொக்கி 6 போல பவுண்டரியும் போலங்க. நல்லா சேவுங்க டீப்ல. 2 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காருங்க. கீப் பவுலர் எடுக்கலங்க. 2 ரன்ஸ். நல்ல சேவ் டீப்ல 4 ரன்ஸ் தடுத்து கொடுத்துருக்காரு கொக்கி. நல்லா ஃபீல்டிங். லாஸ்ட் 3 மோர் ஷாட் ஸ்லாட்ல போட்டாருங்க. ரொம்ப லாங் போயிருக்கு. மிட் விக்கெட்ல ரோட தாண்டி போயிருக்குங்க. ரெண்டாவது 6 ஆகாஷோட பேட்ல இருந்து நல்ல ஷாட். ஒரு கேமரால ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. 2 6 போயிருக்கு இந்த ஓவர்ல. கம்ப கொடுப்பாரான்னு பார்க்கலாம். கடைசி 2 பால்ல வைட் லைன் வைட் ரொம்ப லாங்கா போயிருக்கு இந்த ஓவர். ஸ்விங் அண்ட் மிஸ். ஒரு டாட் பால். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல முக்கியமான கடைசி ஒரு பந்து. ஷாட் கடைசி பால் ஸ்லாட்ல போட்டாருங்க. கடைசி பால் 1 பவுன்ஸ்ல பவுண்டரிங்க. எஸ் 1 பவுன்ஸ் பவுண்டரி. 91 ரன் ஆடி இருக்காங்க 6 ஓவருக்கு. பெரிய டார்கெட். கண்டிப்பா சேசிங் தரமா இருக்கும். ஸோ டிஎஸ்கே அவங்களுமே பேட்டிங் லைன் வச்சிருக்காங்க. ஸோ சேசிங் வெயிட் பண்ணி பார்க்கலாம். டார்கெட் பார்த்தீங்கன்னா 92 ரன் ஆடணும். ஒரு பெரிய டார்கெட் 6 ஓவருக்கு. ஸோ சேசிங் கண்டிப்பா தரமா இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி கொண்டு போறான்னு பார்க்கலாம். ஸ்ட்ரைக்கா சந்தோஷம் இருப்பாரு. நான் ஸ்ட்ரைக்ல நபி. பார்ட்டி பவுலிங் எல்லாம் ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் இன்னிங்ஸ்ல போட்டிருக்காரு. செகண்ட் ஒன் ஷாட் அக்ராஸ் விட்டுருக்காருங்க. மிட் விக்கெட்ல ஒரு பெரிய சிக்ஸர் ஃபிளாட்டா கிளியர் பண்ணிருக்காரு. செகண்ட் பால் ஃபர்ஸ்ட் சிக்ஸர் கொண்டு வந்திருக்காரு சந்தோஷ். தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் பண்ணி விட்டுருக்காரு. ஸ்கொயர் லெக்ல ஃபீல்டர் எடுக்கல. பவுண்டரின்னு பார்க்கலாம். பால் டிராவல் ஆகல அந்த அளவுக்கு. இங்க 2 ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நல்லா ரன்னிங். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் டாப் எட்ஜ் மாதிரி போட்டுருக்கு. ஐயோ கலி ஃபீல்டர் எடுக்கல. இங்க ஈஸி 2 ரன்ஸ். பேக் டு பேக் 2 ரன்ஸ். லாஸ்ட் 2 ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஷாட்டுங்க. 1 மோர் ஷாட் அதே டைரக்ஷன்ல அதே 6 பேக் டு பேக் 6 சந்தோஷோட பேட்ல இருந்து இன்னொரு 2 சிக்ஸர். லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஷஃபிள் ஆயிருக்காரு. இன்சைட் ஐயோ லெக்ல போட்டுருக்கு. ஸ்டம்புக்கு ரொம்ப க்ளோஸ். டாட் பால் என்ன சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஸ்கோர் 16 ரன் வந்திருக்கு. நல்ல ஸ்டார்ட் டிஎஸ்கே கிட்ட இருந்து. நபி ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பால் நல்லா இருக்காரு. கிரீஸ்லயே போட்டுருக்காரு. ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் அக்ராஸ். ஐயோ கீப்பர் எடுக்கல. பேக்ல ஸ்லிப் எடுக்கலனா பவுண்டரி தான். ஒரு லக்கி பவுண்டரி. தேர்ட் ஒன் ஒரு ஷார்ட் பால் ஈஸியா கிளியர் பண்ணுவாரு. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் சிக்ஸர் நபியோட பேட்ல இருந்து. ஒரு ஷார்ட் பால் போறது ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்காது. அக்ராஸ் சரி நம்ம கிட்ட தெரியும். நல்லா ஸ்டாப் பண்ணலங்க கால்ல. ஒரு சிங்கிள் ஸ்விங் நம்ம 1 மோர் ரெட் பால் இந்த ஓவர்ல. நெக்ஸ்ட் ஒன் நல்லா இருக்காரு. தரியா போயிருக்கு லாங் ஆன்ல. ஸ்ட்ரைட் திசையில 2 பால் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 28 ரன் வந்திருக்கு. விக்கெட் லூஸ் பண்ணல டிஎஸ்கே. ரிமைன் இருக்கு 4 ஓவருக்கு 64 ரன் ஸ்கோர் பண்ணணும். ஸோ ஓவருக்கு 15 ரன் தேவை குறையாம. ஸோ கோவிந்த் வந்திருக்காரு பவுலிங் எல்லாம் ஃபர்ஸ்ட் பால் குயிக்கார் பால். ஓகே டாப் பண்ணிருக்காரு. ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் தெளிவா பனிஷ் பண்ணாரு. 3 சிக்ஸர் சந்தோஷோட பேட்ல இருந்து. தேர்ட் ஒன் ஷாட் இந்த மாதிரி தரையா போயிருக்கு மிட் விக்கெட்ல. மிஸ் பண்ணா 2 ரன் புஷ் பண்ணிவிடுவாங்க. அந்த மிஸ்டேக் பண்ணல. ஒரு சிங்கிள். ஃபோர்த் ஒன்
ஸ்கூப் பண்ணி விட்டுருக்காரு. டாப் மேட்ச் பண்ணி போட்டுருக்காரு. டாட் பால் அகைன். லாஸ்ட் டூ ஸ்விட்ச் இட் கண்ட்ரி ஐயோ பேட் விட்டுட்டாருங்க. ஒரு டாட் பால் அகைன். ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ஓவரில். ஸோ 6க்கு அப்புறம் நல்ல கம்பேக். டாட் சிங்கிள் மாற்றி மாற்றி போட்டிருக்காரு கோவிந்த். ஸ்விட்ச் இட் டாட் கொஞ்சம் மாதிரி போட்டிருக்கு. நல்லா என்ன இங்க நடக்குது? பேட்டில் மீண்டும் ரிவர்ஸ் ஸ்கோர். இங்க ஒரு சிங்கிள் கடைசி பால். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 36 வந்திருக்கு. ரிமைன் இருக்க 18க்கு 56 ரன் தேவை. ஓவருக்கு 18 ரன் வந்துடுச்சு. இப்போ வந்திருக்காரு பவுலிங் எல்லாம். இதுக்கப்புறம் வர எல்லா ஓவருமே மேட்ச் வரா இருக்கும். ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் ஷாட் போனாரு. எதிர்பார்த்த பந்து வரல. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்ல ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ். நல்ல கனெக்ட் இருக்கு பேட்ல. ஃபீல்டர் ஷேரன்ல டிஸ்டன்ஸும் போயிருக்கு நினைக்கிறேன். ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரி போயிருக்கு. ஒரு தேவையான ஒரு சிங்கிள் ஷாட்ல இருந்து. தேர்ட் ஒன். ஓய்யோ ஸ்டம்புக்கு ரொம்ப க்ளோஸ். வைட் கண்ட்ரி சைடுல ஒரு சிங்கிள். மீண்டும் நேர்த்தியா லாஸ்ட் டூ நல்லா இருக்காருங்க. ஒன் மோர் டாட் பால் இந்த ஓவர்ல போயிட்டு இருக்கு இந்த மேட்ச். ஃபர்ஸ்ட் பால் தெரியா தான் போயிருக்கு ஸ்கொயர் லெக்ல. மீண்டும் ஒரு யார்கர் பந்து. சின்ன மிஸ்ஃபீல் இருந்தாலும் ஒரு சிங்கிள் ஒரு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் ஒன் இந்த ஓவர்ல. ஃபுல் டாஸ் ஸ்கொயர் லெக்ல ஃபீல்டரே இல்ல. பாலுக்கும் வரலங்க. எம்எஸ் என்ன பவுண்டரியா? கடைசி பால் பவுண்டரியா மாத்திருக்காரு சந்தோஷ். தேவையான பவுண்டரி. ஒரு ஸ்கோர் ரிமைன் 12க்கு 44 ரன் தேவை. ஓவருக்கு 22 ரன் ஆடணும். நல்லா யாருக்கார் கீப்பர் கைக்கு தான் வந்திருக்கு. ஸ்டம்ப்ல பட்டிருக்குங்க. விக்கெட். செட்டில் பேட்ஸ்மேன் நவி விக்கெட் லூஸ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்றாங்க டிஎஸ்கே. பேட்ஸ்மேன் ஜெகா வந்திருக்காரு. கண்டினியூஸா பெரிய ஷாட் தேவை மேட்ச்க்குள்ள வர. ஒரு கட் ஷாட்ஸ். கவர் பண்ணிட்டு நல்ல ஸ்டாப் டீப்ல ஒரு சிங்கிள். ஃபோர்த் ஒன் ஒரு டாப் ஏஜ். டீப்ல தான் ஃபீல்டர் இருக்காரு. கேரி ஆகல. லேட்டாக தான் எடுத்துருக்காங்க. 2 ரன்ஸ் 2 இந்த ஓவரில். ஸோ 2 பாலுமே கிளியர் பண்ணால் மட்டும்தான் அடுத்த ஓவரில் மேட்ச்சில் வர முடியும் டிஎஸ்கே. ஷார்ட் ஒன்று கிளியர் பண்ணுறாரு நினைக்கிறேன். அங்கே டிஸ்டன்ஸ் போல இருங்க. லைனில் கம்ஃபர்டபுளாக எடுத்துருக்காரு. செட்டில் பேட்ஸ்மேன் சந்தோஷம் விக்கெட் லூஸ் பண்ணுறாரு. ஒரு சிறப்பான கேட்ச் ஆகும் நினைக்கிறேன். நியூ பேட்ஸ்மேன் ஆனந்த் வந்திருக்கார் ஸ்ட்ரைக்கில். லாஸ்ட் ஒன் கிராஸ். லாஸ்ட்டாக அங்கே ஒரு சிங்கிள் கிடைக்கும். இந்த பால் தான் கடைசி பால். நல்லா கண்டுங்க பேட்டில் சுவிட்சில் 1 பவுன்ஸில் ஒரு தேவையான பவுண்ட்ரி. 6 பாலுக்கு 36 ஆடணும். ஸோ 6 பாலுமே வெளியே கிளியர் பண்ணணும் டிஎஸ்கே. ஸோ மேட்ச் வர சர்வா போட்டிருக்காரு கோவிந்த். நல்ல பவுலிங். ஃபர்ஸ்ட் பால் விடா போட்டிருக்கார். ஃபர்ஸ்ட் ஒன்ட்ரி ஒரு டாப் ஏஜ். தெரிய வந்துருக்காரு ஆகாஷ். தேர்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க டிஎஸ்கே. நியூ பேட்ஸ்மேன் கொக்கி வந்திருக்காரு. 5 பாலுக்கு 35 ரன் ஆடணும். ஷார்ட் பால் கைக்க போச்சு விட்டுருக்காரு. ஸ்ட்ரைட்டாக ஒரு சிங்கிள். ஸோ ஒன் சைடு வந்துட்டாங்க. லாஸ்ட் 3 மோர். ஒரு லீடிங் ஏட்ச். 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி. ஒரு பாசிட்டிவான பவுண்ட்ரி ஜெகா பேட்லேருந்து. இந்த மேட்சோட கடைசி பால் ஷார்ட்டே. கடைசி பால் 6 மாத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அம்பையர் சிக்னல்ஸ். ஸோ 6 போலங்க டீப்ல. அம்பையர் சிக்னல்ஸ். கடைசி பால் 1 ரன் ப்ளஸ் ஒரு ரன் ஒரு விக்கெட். இந்த மேட்ச் ஆர்கே வின் பண்றாங்க. ஃபீல்டிங் போறாங்க. ஸோ 30 ரன் டிஃபரன்ஸ் வின் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வின்னை பத்தி பண்றாங்க லீக் மேட்ச்ல. டிஎஸ்கே பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்ல ஒரு மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. ஒரு மேட்ச் லூஸ் பண்ணிட்டாங்க.